ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளும் காலை வேளையிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து இறைவனை தொழுது பணிப்புள்ள செய்திக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நல் சிலாக்கியத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மேம்பதை நாம் நிர்மலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி தேவனுடைய கரமானது நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமை விலக்கி காத்துக்கொண்டு இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் கிடந்து இறைவனை தொழுகையான பிரிய பாக்கியத்தை கத்தர் கொடுத்த நாள் சிலாக்கியத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவ சன்னியானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான மத்தியிலே அசுவடை கொண்டு இருப்பதற்காக தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வேத போதிய வாசித்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. என்னுடைய வாழ்க்கையில நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளிலும் விரும்புவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். என்று ஆண்டவராகிய இயேசுநாதர் விதமாக சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். என்ன செய்வார் என்று சொல்லி அதுக்கு மேலும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுநாதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மிகுந்த அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அதை விட மேல மன்னிக்கிறவர். அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? உயிரோட இருந்துகிட்டு இருக்கிறோம். அவர் மட்டும் மன்னிக்கல, உக்கிர கோபம் கொண்டுட்டாரு அப்படின்னு நினைச்சா அன்று நோவா காலத்துல நடந்தது போல, சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நடந்தது போல நடந்திருக்கும். ஆனால் தேவன் நம்ம மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் அவர் இருக்கிறபடினாலே தேவன் நம்மை மன்னித்து விடுகிறார். நாம் செய்கிற அநேக காரியங்களை அவருக்கு செய்கிறார், மன்னித்து கொண்டே வருகிறபடினாலே நாமும் சில வேலைகளை என்ன செய்யறோம்? துணிகரமாக சில தவறுகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் விதமாக உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் என்ன செய்யணுமா? மன்னியுங்கள். பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராக இருங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். பிதாவாகிய இறைவன் நம்மை அதிகமாக மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாமும் என்ன செய்ய வேண்டுமா? மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் பூரண சற்குணம் உள்ளவர். அதனால் நாமும் மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராகிய தெய்வத்தை குறித்து நாம் அநேக இடங்களிலே வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், மன்னித்து கொண்டே மன்னிக்கிறவராக இருக்கிறார். மனிதர்கள் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். நோவா காலம் வரும் வரைக்கும் மனிதர்கள் அதிகமான பாவம் செய்தார்கள். காயின் பாவம் செய்தவுடனே கர்த்தர் கோபம் கொண்டு அவனுக்கு சாபத்தை கொடுத்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடனே தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களுக்கு சாபத்தை கொடுத்து அவர்களை என்ன செய்தார்? அருமையான தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? வெளியே விரட்டி விட்டுட்டார். ஓடுங்க, போய் கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு தெரியும் சொல்லி விரட்டி விட்டுட்டார். அவ்விதமாக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் விதமாக கடும் கோபம் கொண்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதி மனிதர்கள் பாவம் செய்தார்கள், விதமாக தேவனை தொழுவதற்கு பதிலாக பலவிதமான காரியங்களை செய்தார்கள். தேவனுக்கு மிகுந்த எரிச்சலும் கோபமும் உண்டானபடினாலே நோவா காலத்திலே நோவா குடும்பத்தை தெரிந்து கொண்டு மற்ற எல்லாரையும் பூமியில் அனைத்து ஜீவராசிகளை என்ன செய்து போட்டார்? அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு கோபம் உண்டான பொழுது அவருடைய உக்கிர கோபத்தை அவர் ஊற்றினார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு நோவாவிடத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்கிறார்? விதமாக இப்பொழுது ஜலத்தினால் பூமி அழித்தது போல இனிமே வரும்போதும் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். நான் மழை பெய்யும் போது வானவில்லை வேகத்துல
வைப்பேன். அது பூமிக்கு எனக்கு உண்டாகின ஒரு உடன்படிக்கை, இனிமே அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செய்து விட்டபடினாலே, இந்நாட்கள் மனிதர்கள் அந்த காலத்து நோவா காலத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த நாட்கள் அதிக பாவம் செய்கிறார்கள், கொடுமையான பாவம் செய்கிறார்கள், கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் இறைவன் ஒரு உடன்படிக்கை செய்து விட்டபடினாலே அவர் அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர் மன்னிக்க சுபாவம் உடையவராக இருக்கிறார். அநேகருக்கு தண்டனை உடனே கிடைக்காதபடினாலே துணிகரம் கொண்டு பலவிதமான பாவங்களை துணிகரம் கொண்டு செய்கிறதை பார்க்கிறோம். இறைவன் மன்னிக்க தயவுபடுத்த இருக்கிறார். இறைவனுடைய பிள்ளைகளாகி நாமும் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமா ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும். அப்படி சொல்லுவதை நாம் செய்யும் பொழுது அது அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. அவர் சொல்லுவதை நாம் செய்யாமல் போவோமானால் அது அதுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நவதமாக பார்க்க ஆராய்ச்சியாளர்கள் விதமாக வேதத்துல அநேக காரியங்களை பார்த்து விட்டு அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது, அப்படி என்றால் தேவன் இந்த உலகத்துல எவ்வளவோ இரக்கம் வைத்து எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அது மூலமாக காண்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் மேம்பட்டதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னியானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தராகி இறைவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இங்கே அவர் எஜமான் அவனுடைய வேலைக்காரன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது வேலைக்காரன் கடன் பட்டவனாக இருந்தான். அவனு கடன் கொடுத்து தீர் என்று சொன்ன பொழுது நான் யாரிடத்துல போவேன் என்று சொல்லி கெஞ்சி கேட்ட பொழுது சரி போ என்று சொல்லி அவர் இறங்கி அவனை மன்னித்து விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனோ தன்னுடைய உடன் வேலைக்காரனை மன்னிக்காதபடி தண்டனை கொடுத்தபடினாலே அந்த எஜமான் விதமாக அவனை கூப்பிட்டு அவர் இவ்விதமாக அழைத்து சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். வாசிங்க வசனம் 32 இருந்து வாசிங்க. ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் இந்த கடன் முழுவதும் உனக்கு மணி என்னை வேண்டிக் கொண்டபடினால் நீ என்னிடத்து வந்தபடினால் நீ என்னுடைய பிள்ளை என்று மாறினபடினாலே ஆண்டவரே என்று சொல்லி இறக்கம் கேட்டபடினாலே உன்னுடைய பாவம் முழுவதும் நான் மன்னித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கணும். கடன் முழுவதும் மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் இறங்க வேண்டாமோ, நான் உனக்கு மன்னித்தது போல நீ மன்னிக்க வேண்டாமோ என்று சொல்லி விதமாக ஆண்டவன் கோபமடைந்து அவனுக்கு தண்டனை கொடுத்ததாக பார்க்கிறோம். அதனால் இங்கே சொல்லுகிறார், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். மனப்பூர்வமான மன்னிப்பு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் பூர்ண சர்க்குணராக இருக்கிறார். அவர் நமக்கு மனப்பூர்வமாக மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் மன்னிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்காமல் இருப்போமானால் என்னென்ன நடக்கும் என்று சொல்லி பார்ப்போமானால், நாம் இப்போ மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், பரமண்டங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி இந்த ஜபத்தை நம்ம தொடர்ந்து நான் வந்து ஜபத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஜபத்துல ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறேன், எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நாம எப்படி மன்னிக்கிறோமோ அப்படிதான் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறத அந்த வார்த்தை. நாங்க மன்னிக்கிற மாதிரி எங்களுக்கு மன்னிச்சா போதும். அப்படின்னா நாம் யாரையும் மன்னிக்கல மனசுல வச்சிருக்கோம் அப்படின்னா அப்படித்தான் ஆண்டவரும் நினைச்சுவாரு, மன்னிக்காம மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாரு. நாம் யாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் அப்படித்தான் நினைச்சுவாரு. இன்னும் அப்படித்தானே ஜெபம் பண்றோம், அப்படிதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. எடுக்கிறத நாங்க எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்க எப்படி மன்னிக்கிறோமோ, கொஞ்சமா மன்னிச்சா அவரும் கொஞ்சமா மன்னிக்கிறார், நிறைய தாராளமா மன்னிச்சா அவரும் தாராளமா மன்னிக்கிறார். மன்னிச்சு மறந்துட்டோம்னா அவர் என்ன செஞ்சாரு, முடிப்பாங்கள மன்னிச்சு மறந்துடுறாரு. ஆனால் நாம் மன்னிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாகும்னா பூர்ணமாக, அதாவது கம்ப்ளீட்டா இறைவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து மன்னிப்போம். அதாவது ஒரு பழமொழி சொல்ல, மறப்போம் மன்னிப்போம், மன்னிச்சு மறந்துடணும். அது திரும்ப மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்க கூடாது. சிலருடைய கொண்டாசுங்க யானை மாதிரி. எங்க ஊர்ல
ஒரு திருவிழா, வருஷம் வருஷம் திருவிழா நடக்கும். நாங்குநேரியில வருஷம் வருஷம் தேரோட்ட திருவிழா நடக்கும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். எங்க ஊர்ல உள்ள ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கிறான்னா, எல்லாரும் யானைக்கு, அந்த கோயில் யானைக்கு தேங்காய் பழம் வச்சது பார்த்துட்டே இருந்திருக்கிறான். ஏன் தேங்காய் பழம் வச்சாதான் யானை சாப்பிடுமா? தேங்காய் சிரட்டையில சுண்ணாம்பு நல்லா தடவி அது பழத்தோட சேர்த்து வச்சுட்டான். உடனே அந்த யானை என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த சுண்ணாம்பு சிரட்டை எடுத்து வாயில எடுத்துக்கிச்சு, பழத்தையும் சாப்பிட்டுச்சு. மறு வருஷம் திருவிழா நடந்துச்சு. மறு வருஷம் திருவிழா நடக்கும்போது யானை, இதே ஆளு யானை பக்கத்துல போகும்போது யானை ஒன்று பிடிச்சி தும்பிக்கையில பிடிச்சி சொலட்டி கீழே போட்டு ஒரே மிதிச்சு அவனை கொன்னுட்டு என்ன பண்ணிருச்சுன்னா, சாட்சியா அவன் வச்சிருந்த சுண்ணாம்பு சரட்டை இருக்கு இல்லையா, அத வாயிலிருந்து கக்கி அவன் முன்னாடி போட்டுருச்சு. யானை என்ன செய்யுமா? அதுதான் யானை ஒதுக்குன மாதிரி ஒதுக்காதன்னு சொல்றது. யானை என்ன செய்யுமா? பழி வாங்கும். எப்படி பழி வாங்கும்னா, 1 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் என்ன செய்யாது? பழி வாங்கும். அப்ப யானையோட சுபாவம் நம்ம இடத்துல இருக்குமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டோம். அதனாலதான் சில நேரங்கள்ல யானை அதாவது தரிசனத்துல அடிக்கடி யானை வருதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய மாம்சம் நம்ம மேற்கொள்ளுதுன்னு அர்த்தம். அவ்விதமாக அப்போ அநேக மனுஷர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வருஷம் இல்ல பல வருஷங்களாக தங்களுக்கு ஒரு காரியம் செய்யப்பட்டதானால் மனசுல வச்சுட்டு திரும்ப 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 அதை ஞாபகப்படுத்தி அதையே அவர்கள் செய்கிறார்கள். இறைவன் அவர்களுக்கு மனப்பூர்வம் மன்னித்திருக்கிறார். இவர்களோ மனப்பூர்வமா மன்னிக்காதபடினாலே இந்த வேத வசனம் ஜெபம் நமக்கு சொல்லுகிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இப்போ இந்த ஜெபம் பண்ணுவதெல்லாம் சரி, கர்த்தர் மட்டும் பாவரிக்கை செய்யறோம், கர்த்தர் நமக்கு மன்னிச்சிருக்கிறார், அதெல்லாம் ஓகே. ஆனால் நாம் சரியானபடி மன்னிப்பு கொடுக்காதவர்களா இருப்போமானால் நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? மன அழுத்தம் உண்டாகும். என்ன உண்டாகும்? நான் யாரையும் மன்னிக்கலன்னா நமக்கு என்ன ஆகும்? மன அழுத்தம் உண்டாகும். மன அழுத்தத்து நிமித்தம் சுகர் வரும், பிரஷர் வரும், தலை பாரமா இருக்கும். தலை என்ன செய்யும்? ரொம்ப பாரமா இருக்கும். தலை சுத்தும், கண்ணுலாம் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு வரும். சில நேரங்கள்ல ஸ்ட்ரோக் உருவாகும், ஹார்ட் அட்டாக் வரும். விதமாக கை காலில் என்ன செய்யும்? இழுத்துக்கும். இதெல்லாம் எப்படி தெரியுமா? மன்னிக்காத மனிதனுக்கு இவ்விதமாக வரும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு மருத்துவர் சொல்லுகிறார், இதெல்லாம் வரும். இதெல்லாம் எப்போ வரும்னா, மனுஷனுடைய மனசு அழுத்தம் உண்டாகி அவன் எதையும் தாராளமாக யார்கிட்டையும் எதுவும் பேசாம மற்றவர்கள் மேல் பழி வாங்க முடியாத நிலையோடு அவன் மனசுல வச்சுக்கிட்டு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பானால் இந்த சரீரத்தில் இருந்து வர எல்லா வியாதிகளும் அவனுக்கு வரும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நமக்கு எந்த வியாதி வேணுமா? வியாதியெல்லாம் வேண்டாம்னா நம்ம என்ன செய்யணும்? அப்பப்போ மன்னிச்சு மறந்துடணும். திரும்ப அதை நினைக்கவே கூடாது. நீ அன்னைக்கு செஞ்சலான்னு கூட சொல்லக்கூடாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ இப்படி பண்ணாங்கன்னா சொல்லக்கூடாது. மறந்துடணும். மறந்து மன்னிச்சு விட்டுறணும். அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம். அவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லையோ, மரத்தை மன்னிச்சு அவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, நாம் நல்லா இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கிறவர்கள், மனப்பூர்வமான மன்னிப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாட்கள் அநேகருக்கு மனப்பூர்வமான மன்னிப்பு கொடுக்க முடியாத நிலைகள் இல்லை. என்னப்பா நீ இப்ப தப்பு செஞ்சிட்டியா, அதுக்கு மனஸ்தாபப்பட்டியா, மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டியா, நீ இப்படி எல்லாம் பேசுனியா, மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டியான்னு கேட்டா உடனே என்னை மன்னிச்சுக்க. இது மனஸ்தாபம் கிடையாது. அதான் நான் மன்னிப்பு கேட்டானே. மன்னிப்பு கேட்டது சரி, ஆனா மன்னிப்பு கேட்ட பிற்பாடு திரும்பவும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்வோமானால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பு இதனால் கிடையாது. யார் மன்னியாது இருக்கிறார்களோ,
யார் மறுபடியும் பாவம் செய்கிறார்களோ, யார் மன அழுத்தத்துக்குள் போகிறார்களோ அவர்களுக்குள்ள எல்லா வியாதிகளும் உருவாகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது? நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் 5 நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனின் தாயும் கணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. தகப்பனின் தாயும் கணம் பண்ணணும், நன்றா இருக்கணும், ஆயுசு நாள் நீடித்து இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமா மன்னிக்கிறவர்களாக இருக்கணும், மறந்துடணும், மனசுல வைக்க கூடாது. அப்படி மன்னிக்காம மறக்காம இருப்பார்களானால் அவர்களுக்கு என்ன வருமா? அந்த ஒரு வேத ஆராய்ச்சி பண்ணுகிற அவரோட டாக்டர் அவர் சொல்லுகிறார், அப்படி செய்கிறவர்களுக்கு என்ன ஆகும்? அவர் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்றார், நான் ஒரு MBBS டாக்டர், MD முடிச்சு நான் விதமாக அறுவை சிகிச்சை நிபுணர் என்று சொல்லி நிறைய பட்டங்கள், மருத்துவத்தில் நிறைய பட்டங்கள் சொல்லுகிறார். இதெல்லாம் நான் முடிச்சிருக்கிறேன், நான் ஒரு பாஸ்டர். அவர் சொல்றார், நான் ஒரு பாஸ்டர், நான் வேற ஆராய்ச்சியாளன். அவர் நிறைய காரியங்கள் அவர் செய்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், நான் ஒரு மருத்துவ ரீதியில சொல்றேன், இந்த மன்னிக்காத மனிதர்களுக்கு என்ன செய்யுமா? எல்லா விதமான வியாதிகளும் வரும். மன அழுத்தம் உருவாகிறதுனால கண்ணு சொல்லட்டிகிட்டே வரும், தலைவலி அதிகமா இருக்கும். உடனே இவங்க என்ன செய்வோம்? பேராசிட்டமால் தூக்கி போடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும், நான் சரியா தூங்கல அதனால எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கிடையாது. மனப்பூர்வமாக இவங்க மன்னிச்சுட்டு மனசை ரிலாக்ஸா வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது என்று சொல்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமானால் நாம் எவ்வளவோ தவறுகள் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவை எல்லாம் மறந்து மன்னித்து விடுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறார். அவர் நீதியும் உண்மையுள்ளவருமாக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியும் சர்வ சேனைகளின் சிருஷ்டிகளை உருவாக்கிற தேவன், அவர் மனிதனை படைத்து மனிதனுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கின மனிதன் செய்கிற தவறுகளை மனப்பூர்வமாக மன்னித்து கொண்டே வருகிறார். எங்க தெரியுமா மனுஷன் செய்ய பாவம் திரும்ப திரும்ப நினைப்பூட்டப்படுகிறது? நாம் தவறு செய்யும் போதெல்லாம் நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா நேரே போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த சட்டத்தின்படி, இந்த நீதியின்படி, ஏன்னா ஆண்டவர் சட்டம் நீதி நியமங்கள்லாம் வச்சிருக்காரு இல்லையா, இந்த நீதியின்படி இந்த சட்டத்தின்படி இன்னாரு பேர சொல்லி இன்னாரு இன்னும் பாவம் செய்யறான். அப்ப அவன் அந்த இந்த சட்டத்தின்படி அவன் தண்டிக்கப்படும் தானே? ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த நீதிபடி அவன் தண்டிக்கப்பட வேண்டியதானே? ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறீங்க? ஆண்டவர் அவன் போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான்? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். வேதம் சொல்லுது, இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நமக்கு ஒருவன் நம்ம குற்றம் சாட்டுகிறவன் இருந்து கொண்டே, சிறு தவறு செய்தாலும் பெருசாக குற்றம் சாட்டுகிறவன் இருக்கிறான். அதுல நம்முடைய ஆண்டவரோ அவர் என்ன செய்யறது இல்ல. இப்ப நம்ம பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்சா என்ன செய்யறது? நம்ம என்ன செய்யறது இல்ல, பெருசா கண்டுக்கிறது இல்ல. நம்ம பிள்ளைகள் தவறு செய்யறது நம்ம என்ன செய்யறது? பெருசா கண்டுக்கிறது இல்ல. ஆனா மத்த பிள்ளைகள் சின்ன தப்பு செஞ்சாலும் பெருசா கண்டுக்குவோம். மற்ற பிள்ளைகளுடைய தெரிஞ்சா தெரியாமலே தூக்கத்தை அப்படி காலத்துக்கு மேல போட்டா உடனே என்ன பிள்ளை வளர்த்துட்டாங்க, காலத்துக்கு மேல. நம்ம பிள்ளை தூக்கி தலையிலேயே வச்சாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம அப்படி அசந்துட்டு தூங்கிட்டு போது தூக்கி நம்ம தலையில ஓங்கி மிதிச்சுட்டு போனாலும் நம்ம பிள்ளை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பெருசா எடுக்க மாட்டோம். ஆனா மத்த பிள்ளை லைட்டா டச் பண்ண உடனே, அப்போ இப்படித்தான் இறைவனும் தாம் படைத்த தம்முடைய பிள்ளைகளை குறித்து அவர் என்ன செய்யறது இல்ல, அவருடைய தவறுகளை பெருசா எடுக்கிறது இல்ல. சரி மன்னிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்படியே போயிடுறாரு. ஆனா பிசாசு அப்படி விடுகிறது இல்ல. எதிரி என்ன செய்யறது? அப்படி விடுகிறது இல்ல. லைட்டா பண்ணாலும் உடனே அவன் என்ன செய்யறான்? குற்றச்சாட்டு வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இரவும் பகலும் அவனுடைய வேலையே அதுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 60 கடைசி வசனம்.
யாரு? ஸ்தேவான். ஸ்தேவானை என்ன யார்? பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் வேதபாரர்களும் என்ன செய்யறாங்க? கல்லெறிந்து கொல்லுகிறாங்க. பொய்யான குற்றச்சாட்டுகள் சாட்டி கல்லெறிந்து கொல்லுறாங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே ம் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவன் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் தொழுது கொள்ளும் பொழுது அவனை கல்லெறிந்தார்கள். அடுத்த வசனம், அவனோ கல்லு எரிகிறது, பெரிய பெரிய கல்லை தான் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் அதற்கு மத்தியில் அவர் என்ன செய்யறாரு? முழங்கால் படியிட்டு சாகும் தருவாயில அவர் சொல்லுற வார்த்தையை நாம் பார்ப்போம். வாசிங்க. இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் இருந்து மிகுந்த சத்தமிட்டு ஆவி ஜீவனை விட்டார். இயேசுவின் இடத்துல கடந்து போனார். நம்முடைய ஆண்டவராய் இயேசுநாதரும் தம்மை பரியாசம் பண்ணி அடித்து துன்பப்படுத்தின மனிதர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போ அந்த இறைவனுடைய சுபாவம் நமக்குள் சேவானுக்குள் இருந்தது. அவர் கேட்டார், இந்த பாவத்தை, இந்த அக்கிரமத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினார். நாம் அப்படிப்பட்ட சுபாவமுடையவர்களா இருக்கிறோமா? ஒருத்தன் சின்ன கள்ளத்துக்கு எரிஞ்சிட்டாலே எப்படிதான் அவனை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, அப்படி அல்ல. நாம் தேவனுக்கு உண்டாக மனப்பூர்வமா மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே நாம் விதமாக வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கும் பொழுது, யாத்ராகமும் 14ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ரா முழுவதும் ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் இருந்தது. 14-19 யாத்ராகமும் 34 வாசிங்க. 34-19 வாசிங்க. கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற யாவும் 33ஆம் அதிகாரத்துல. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. 33-19-20 வாசிங்க. கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பிற்பாடு அவர் தேவ சன்னியானத்துல போய் எங்க கர்த்தருடைய சன்னியானத்திலே கடந்து போய் அவர் விதமா ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிறார். அப்படி மன்றாடும் பொழுது ஆண்டவரிடத்திலே அவர் விதமா இரக்கத்தை கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் விதமாக ஆண்டவர் இரக்கமாயிருப்பேன், கிருபையாயிருப்பேன் என்று சொல்லி அவர் விதமாக வாக்கு கொடுக்கிறத நம்ம விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. அது மாத்திரமல்ல, என்னாகமும் 14-19-20 வாசிங்க. அங்கே அவர் ஆண்டவரிடத்தை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் விதமாக கர்த்தர் மறு உத்தரவும் அருளுங்க. ஏன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். எப்படி பாவம் செய்தார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லி இருந்தார், ஏதாவது ஒரு மிருகத்தையும் விக்கிரகத்தையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, என்ன வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? விக்கிரக ஆராதனை செய்தார்கள். அதை பார்த்த மோசேக்கு பயங்கர கோபம் உண்டானது. அவர்களை அழிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆயுதமாக அவர்களை விட்டு நீ விலகு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அவர்களை அழித்து போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் கோபம் கொண்ட பொழுது மோசே போய் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார், கெஞ்சி மன்றாடுகிறார். ஆண்டவரே, அந்த ஜனங்களை அழிக்காதிருப்பீராக, அந்த ஜனங்களை அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறேன், அவர்களை அழித்து போட்டால் அவர்கள் விதமாக என்ன செய்வார்கள், பூமியின் ராஜாக்கள் தூசிப்பார்களே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டுடைய கிருபை அங்கே இறங்குகிறது. எவன் மேல் இரக்கமா இருக்கு சுத்தமாக உண்மை இரக்கமா இருப்பேன்,
எவமேல் கிருபையா இருக்க சித்தமா அவனுக்கு கிருபையா இருப்பு என்று சொல்லி அங்கே அவர் பிரசன்னமாகிறார். அந்த பிரசன்னத்தை ஒட்டி நவதமாக பார்க்கிறோம். இங்க என்னாகமத்தின் புத்தகம் 14, 19, 20 வாசிங்க. உமது கிருபையின்படியே ம் மகத்துவத்தின்படியேயும் ம் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் என்ன சொல்றாருன்னா, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்ததின்படியே இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை என்ன செய்யுமா மன்னித்தருளும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுற வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொல்ல. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மகா இரக்கமுள்ளவர். மோசே மன்றாடுகிறார், எகிப்திலிருந்து கூட்டி வந்த ஜனங்களை நீ விதமா வழி நடத்தினல்லவா, எவ்வளவோ காரியங்கள் அவர்கள் செய்தார்கள், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அவைகள்லாம் மன்னிச்சு 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 கொண்டீங்க. இப்பவும் இந்த தவறான சாரிகளை செய்திருக்க இப்பொழுதும் தேவனே தயவா இறங்கி மன்னித்தரலும் என்று சொல்லி கெஞ்சி கேட்க பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மன்னித்தேன், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் இவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இரக்கமா இறங்கி அந்த ஜனங்களை மன்னிக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். வழியிலே முறுமுறுக்கிறார்கள். 10 முறை பரீட்சை பார்த்தார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முறுமுறுத்தார்கள். எதற்கெடுத்தாலும் முறுமுறுப்புனா என்ன? ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுவார், அது நடக்க கொஞ்சம் தாமதம், இது நடக்குமாக்கும், இதெல்லாம் நடக்குமா, சும்மா இதெல்லாம் கதை விடாதீங்க, இதுதான் முறுமுறுப்பு. இவர் என்னத்தையா சொல்லிட்டே அழிவார்ப்பா, இவர் ஒரு பொழப்பு இல்லை, இது முறுமுறுப்பாக இருக்கிறது. கோல் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள், அநேக காரியங்களை கர்த்தரை விட்டு விலகி போக முடியாத அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்த போல அநேக காரியங்களை கர்த்தர் தாயை கொண்டு மன்னித்துக் கொண்டே வந்தார். தேவன் இவர்களை மன்னித்து 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 அவர்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த சமாதானம் ஆசீர்வாதம் உண்டானது. இப்பொழுது விக்கிரகாராதனை அவர்கள் செய்த பொழுதும் விதமாக கர்த்தர் அவர்கள் அழிக்க சித்தமாக செல்ல அதன் நிறைவேற செத்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் முழுவதும் அழிக்க அவர் சித்தம் கொண்ட பொழுது தேவ சன்னிதானத்திற்கு மோசே முறையிடுகிறார். மன்னித்ததன்படியே இதுவரைக்கும் நீ மன்னித்திருக்கிறபடியே மன்னித்தவர்களும் என்று கேட்ட பொழுது தேவன் மகா இரக்கமுள்ள இறைவன் இறங்கி மன்னிக்கிறவராக இருந்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மனப்பூர்வமாய் மன்னிக்கிறார், சம்பூர்ணமாய் மன்னிக்கிறார். நாம் அப்படிப்பட்ட தேவனை போல தேவ பிள்ளைகளாகி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 2 நாளாகவும் 6:21 நான் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 8:30. விண்ணப்பம் செய்ய போகிற ஒரு ஜனமாகி இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகி உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீ கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. 2 நாளாகவும் 6:21. தேவாலயத்தை கட்டின சாலமோன் ஒரு அருமையான ஜபத்தை செய்கிறார். அந்த ஜபத்துல அவர் சொல்லும் பொழுது, நீ இந்த ஸ்தலத்துல செய்யக்கூடிய ஜபத்தை நீ கேட்டு பரலோகத்திலிருந்து கேட்டு என்ன செய்யணுமா? மன்னிப்பீராக என்று சொல்லி சொல்லுறா. அதே சொன்ன வாசம். உமது அடியேனும் உமது ஸ்தலத்தில் செய்ய விண்ணப்பம் செய்வது இஸ்ரவேல் ஜனங்களும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கும் வாசஸ்தலத்தில் அதை கேட்பீராக, கேட்டு தவறு இருந்தால் என்ன செய்யணுமா? மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரும் சொல்லுகிறார், மன்னிக்கிறேன், மன்னித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 32ஆவது சங்கீதம் 1ஆவது வசனம். ரோமர் 4:7 வாசிங்க. ரோமர் 4:7, சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். வாசிங்க ரோமர் 4:7. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ
வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிப்பாரானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். சரி, பாக்கியவான்களாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்? பாக்கியவான்களாக காணப்படணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கிறவர்களாக இருக்க. மன்னிப்பு பெற்றுக்கொண்ட நாம் பாக்கியவான்கள். நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டதானால் நாம் பாக்கியவான்கள். நம்முடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதானால் நாம் பாக்கியவான்கள். அப்படி பாக்கியவான்களா இருந்து இந்த பூமியில நீடித்த நாட்கள் தீர்க்க ஆயுசும் சுகத்தோடும் பலத்தோடும் நல்ல திடகாத்திரத்தோடும் நாம் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியா வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு மன்னித்தது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சகோதர சகோதரிகள் செய்கிற தவறுகளை தயவாய் மன்னித்து அதை மறந்து விட வேண்டும். சரி, சகோதரன் செய்த பாவம் தான் மன்னிக்கிறோமா? நமக்கு விரோதமா யார் எது செஞ்சாலும் அந்த நேரத்துல வருத்தம் இருக்கலாம், அதை மன்னிச்சு கடந்து போயிட வேண்டும். பழி வாங்கு நிலையோடு நாம் காணப்படக்கூடாது. கடந்த நாட்கள்ல கொடைக்கானல் போயிட்டு வந்தப்ப அங்க ஒரு ஆளு வேலை செஞ்சான். அவனை பார்த்து நீ தெரியுதான்னு கேட்டேன். தெரியுது, தெரியுது, நல்லா தெரியுது. என்ன உங்க பேர் என்ன பேர் தானே? உங்க வீட்டுக்காரமா பேர் என்ன பேர் தானே? ஆமா. கல் உடைச்சிக்கிட்டு இருந்தான். என்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இதாயிட்டான். அப்புறம் அவனுடைய காரியங்களை குறித்து விசாரிச்சான். அவன் மனைவி ஓடி போயிட்டா, அவன் பிள்ளை செத்து போச்சு. இவன் பைத்தியம் பிடிச்சி எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு திரிஞ்சு மறுபடியும் இங்க உட்காந்துருக்கான். இப்போதான் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருப்போம் போல தெரியுது. சர்ச்சுக்கு வரான்னு தெரியல, ஆனா அங்க ஒரு வேலை செஞ்சுட்டு பார்த்தேன். என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, நான் கொடைக்கானல்ல இருந்த நாட்கள்ல அவன் எனக்கு ரொம்ப வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் எங்க போனாலும் சண்டை எடுத்துக்கிட்டே இருப்பான். எதுலையாவது என்னை சிக்க வைக்குன்னு சொல்லி சண்டை இழுத்து மூடிக்கிட்டேன். ஒரு நாள் பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது பஸ்ல நெருக்கடிலாம் நின்றுட்டு இருக்கும்போது அங்க ஒருவர் உட்கார்ந்து அவருக்கு பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். இவன் கதை கட்டி விட்டுட்டான். அந்த ஊர் புள்ள ஒரு வாலிப புள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா, அந்த புள்ளவையும் என்னை சேர்த்து வச்சு தப்பா பேசி விட்டுட்டான். அன்னைக்கு பயங்கர டென்ஷனும் கோபமா இருந்துச்சு. என்னை நடத்தினவர்களோட சொன்னாங்க, அவனை 4 சாத்துனா தான் விடுவான், அவன் இப்படி விடக்கூடாதுன்னு. நான் விட்டுட்டேன், அவனுமே செய்யலை. சரி, என்ன வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனை மன்னிச்சு, அவனை அந்த நேரத்துல கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே செய்யலை, விட்டுட்டேன், மன்னிச்சு விட்டுட்டேன். அவன் என் மேல தப்பான காரியங்களை சொன்னா ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பித்தார். நான் அதை குறித்து மறந்துட்டேன். அதை அங்கிருந்து நான் கடந்து வந்துட்டேன். ஆனா அதுக்கு பிற்பாடு நடந்த சம்பவம் இப்போ நான் அவனை விசாரிக்கும் பொழுது அவன் குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. தற்கொலை பண்ணி சாக வேண்டும் நிலையில இருந்தப்போ அவனை காப்பாற்றி வச்சிருக்கதா கேள்வி. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக பழி வாங்குறது எனக்கு குறித்து நானே பதில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமா யாராவது தவறு செய்து விட்டால் உடனே அவர்களை நாம் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைப்போமானால் கர்த்தர் அங்கு தலையிடுகிறதில்லை. அதனால் நாம் பழி வாங்கி விடுகிறோம். மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவார். ஆனால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்காது. இப்பொழுது நான் விட்டு விட்டேன். ஆனால் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, டென்ஷன் இல்லை, எதுவும் இல்லை, விட்டுட்டேன். ஆனா அவருடைய வாழ்க்கை ரொம்ப சீரழிஞ்சு போன வாழ்க்கையாக மாறிவிட்டேன். அப்படி என்றால் நாம் தேவசனை எழுதில் காணப்படும் பொழுது நாம் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தர் சொல்லுகிறார் மன்னிங்கள் என்று சொல்லி நாம் மனப்பூர்வமாக மன்னித்திட வேண்டும். அப்படி மன்னிக்காத பட்சத்துல நமக்கு நாம என்ன செய்யறோம்? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நாம யாரையாவது மன்னிக்காம மன்னிக்க தன்மையே இல்லாம சுபாவமே இல்லாம நான் இருப்போமானால் நமக்கு நாமே கெடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். பல விதமான வியாதிகள், பல விதமான துன்பங்கள், துக்கங்கள், கவலைகள், பாரங்கள் என்றால் பல வறுமைகள், பல விதமான காரியங்கள் உருவாகும். சாத்தானுடைய பல காரியங்கள் நம்மிடத்துல காணப்படும். காரணம் நாம் மன்னிக்காமல் இருப்போமானால் இவ்விதமாக இருக்கும். நாம் மன்னிப்போமானால் தேவனுடைய சகல விதமான ஆசீர்வாதமும் நம்மோடு நாம் சீவன் சுகபல ஆரோக்கியத்தோடு சமாதானத்தோடு காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவசனையானதை கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு மன்னித்தது போல நாம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கும் பொழுது இங்கே பேதுருவானவர்
ஆண்டவராய் இயேசுநாதரிடத்துல போய் கேட்கிறாய் விதமாக கேட்கிறத நான் பாருங்க. அதுக்கு கர்த்தராகி ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை பார்க்கிற வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் அவர் அந்த இடத்துல நன்றாக வாசிக்க வேண்டும். என் சகோதரன் இடத்துல வந்து குற்றம் செய்து இடத்துல மன்னிப்பு கேட்டால் அப்படின்னு சொல்லல. என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து கொண்டே வந்தார், நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கு நாங்க அந்த வார்த்தை அங்க வரல. என்ன சொல்லுது? சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் எத்தனை தரம் அவனை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுநாதர் சொல்லுகிறார், வாசிங்க. 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் நான் உனக்கு சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு 7 தரம் மட்டும் மன்னிச்சா போதுமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், 7 தரம் மாத்திரமல்ல, நீ மன்னிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த வார்த்தை நல்லா வாசிக்கிறோம். என்ன சொல்லி, என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்து வந்தால், என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்து எனக்கு மன்னிப்பு கேட்டான்னு சொல்லல. என் சகோதரன் எனக்கு விரோதமா குற்றம் செய்து வந்தால் 7 தரம் மன்னிச்சா போதுமான்னு கேட்கிறாரு. இல்ல, 7 தரம் நான் மன்னி. அப்படி என்றால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்மிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறாங்களோ கேட்கலையோ நாம் என்ன செய்யணும்? மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் மன்னிக்க சுபாவம் உடையவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும், தேவனுடைய கிருபை உண்டாகும். தேவன் நம்மோடு இறங்கி மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் மன்னிக்காதிருப்போமானால் நம்மிடத்தில் ஒருவரும் வரமாட்டார்கள். ஆனால் பிரியமான, நாங்கள் எப்பொழுதும் மன்னிக்கிற சுபாவம், மன்னிப்பு கேட்டாலும் கேட்காட்டி அவன் நம்மளை தப்பா பேசிட்டு போனாலும் அந்த நேரத்துல அடுத்து நாம் மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். தாவீதினுடைய சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 1 சில வசனங்கள் வாசிக்கும் பொழுது, ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய காலங்களில் தாவீது என்ன பண்ணாரா? வீட்டுல தூங்கிக்கிட்டு சோம்பல் முறிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி தூங்கி சோம்பல் முறிச்சு மாலை வேலையில அவர் எந்திரிச்சு உப்பரிகள் மாடி மேல என்ன செஞ்சாரு, அப்படியே உலாவிக்கிட்டு வரும் பொழுது பக்கத்துல ஒரு நீரோடையில ஒரு அழகான வாலிப பிள்ளையானது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? குளிச்சுக்கிட்டு இருக்குது. அது இங்க இருந்து பாக்குறதுக்கு முகம்லாம் தெரியல, ரொம்ப தூரத்துல அந்த மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய உடல் கவர்ச்சி ரொம்ப அழகா இருக்குது. வாலிப பிள்ளைன்னு தெரிஞ்சு வச்சு ரொம்ப அழகா இருக்குது. பார்த்த உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு? இவருக்கு என்ன ஆயிடுச்சு? அனுபவிச்சணும்னு ஆசை வந்துருச்சு. அப்ப தாவீது எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பாருங்க. தாவீது பரிசுத்தவான் தான். இந்த இடத்துல அவர் ரொம்ப வீக்கானார். அவர் யாரு? அந்த பெண் யார் என்று விசாரிக்க சொல்லுகிறார். வாசிங்க, 2ஆவது வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டார். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தார். எப்படி இருந்தாலும் வெகு சௌந்தர், ரொம்ப அழகா இருந்தாலும் பாக்குறதுக்கு. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யாருக்கு விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமான பத்சேபாள் என்றார்கள். இந்த எலியாம் யாரு தெரியுமா? 33 பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு ஆளு இந்த எலியாம். 33 பராக்கிரமசாலியில ஒரு ஆளுதான் உரியா. தாவீது ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கையான பராக்கிரமசாலிகள் தான் இந்த 2 பேரும். எலியாமுடைய குமாரத்தி உரியா. எலியாம் யாருன்னா மேவி போசேத் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அடுத்து நான் விதமாக வாசிக்கும் போது பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல 23ஆவது வசனத்தை வாசிங்க. ரெண்டு சாமுவேல் 17ஆம் அதிகாரம்.
17:23. அகித்தோப்பேல் தன் யோசனை அகித்தோப்பேல் என்று சொல்லிப்பான். அகித்தோப்பேல் யார் தெரியுமா? தாவீது ராஜாவுடைய ஆலோசனைக்காரன். அகித்தோப்பேலுடைய மகன் தான் இந்த எலியா. எலியாவுடைய குமார்த்தி தான் இந்த பத்சேபாள். யாரு என்று சொல்லி கேட்கிறார். சம்பவங்கள்லாம் தெரியும், கதையை மட்டும் சொல்றேன். யார் என்று கேட்கிறார். அகித்தோப்பேலுடைய மகனுடைய எலியாமுடைய குமாரத்தி உரியாவுடைய மனைவி அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன செஞ்சிருக்கணும்? அது வாலிப பிள்ளை இல்ல, கல்யாணம் முடியாத பிள்ளை இல்ல, தெரிஞ்சு போச்சா? அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அப்படியா, சரிப்பா அப்படின்ட்டு நீ அந்த பக்கம் வந்து குளிக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டுக்கணும். ஆனா இவர் என்ன செஞ்சாரு? எலியாமும் உரியாவும் எங்க இருக்கிறாங்க? யுத்த சேனையில இவருக்காக யுத்தம் பண்ணி அங்க இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இவர் அகித்தோப்பேல் ஆலோசனைக்காரன் அங்க இல்ல. ரொம்ப தனக்கு வேண்டியவர்கள் பெண்ணு கூப்பிட்டு விடுகிறார். சரி, அந்த அம்மாவாது வந்த அம்மா வீட்டை பார்த்துட்டு, வீட்டுல ஏற்கனவே இவருக்கு 6 கொண்டாட்டி இருக்குது. இவர் கொஞ்சம் சத்தம் போட்டிருந்தா வந்து யாராவது இது பண்ணிருப்பாங்க. அந்த சத்தமே போடல. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லி விடுது, நான் கர்ப்பமா இருக்கிறேன். கர்ப்பமா கெடுத்துட்டே, நான் கர்ப்பமா இருக்கேன், நான் என்ன பண்றதுன்னு சில பெண்கள் அழுவாங்க. இந்த அம்மா ஆள் விட்டு சொல்லி விட்டுது. அப்படிதான் வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்கு பிற்பாடு இவர் என்ன பண்றாரு? உரியாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் சொல்றாரு. போக மாட்டேன்னு சொல்றா. தண்ணி ஊத்தி விடுறாரு. நல்லா குடிக்க வைக்கிறாரு, வெறிக்க வைக்கிறாரு. அப்படி இருந்து நல்ல போதையில கூட இணைச்ச மாட்டார் அந்த மனுஷன். வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டான். அந்த உரியா தாவீதுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு. தாவீது மேல உயிரே வச்சிருக்க, தன்னுடைய உயிரே தாவீதுக்காக கொடுக்கிற அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இந்த தாவீது என்ன செஞ்சாரு? துரோகம் பண்ணார். ஆனால் 1 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை 1 வருஷம் கழிச்சு கர்த்தர் என்ன செய்யறாரு? நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. 1 வருஷம் கழிச்சு நாத்தான் தீர்க்கதரிசிய கர்த்தர் அனுப்பும் பொழுது அந்த நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுறாரு, ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு ஒரு விதமான சம்பவம் நடந்துச்சு. அவனுடைய வீட்டு பக்கத்துல ஒரு மனுஷன் இருந்தா. அவன் வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரே ஒரு செல்லமான ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அவனுடைய பிள்ளை போல அதை வளர்த்துக்கிட்டு இருந்தான். இந்த ராஜாவுடைய வீட்டுக்கு ஒரு வழிபக்கம் வந்தா அவனுக்கு விருந்து செய்வதற்கு என்ன செஞ்சான்னா, தன்னுடைய மந்தையிலிருந்து ஒன்றை எடுத்து பலியில் செலுத்து அடிப்பதுக்கு பதிலாக அந்த பிள்ளை போல வளர்த்துக்கிட்டு இருந்த ஆட்டுக்குட்டி எடுத்து பலி செலுத்தி, அதாவது வெட்டி விருந்து கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம். உடனே வாழை தூக்கிட்டு நிற்கிறார். அந்த மனுஷன் என் ராஜ்யத்தை அப்படிப்பட்டவனா, அவனை கொல்லணும், அவன் சாவுக்கு ஏதுவான போரு அப்படின்னு சொல்லி ஆத்தான் சொல்றாரு. அந்த மனுஷன் வேற யாரும் இல்லப்பா, நீதான் அந்த மனுஷங்கிற. நானா? ஆமா. உரியாவை படையில கொன்றதும் உரியாவின் மனைவி நீ எடுத்துக்கொண்டதும் இல்லையோ அப்படின்னு சொன்ன உடனே அப்போதான் அந்த மனுஷனுக்கு உணர்வே. அப்போ அவ்வளவு ஒரு இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களை விட ஒரு சாதாரண உலக மனுஷராக மனசாட்சியும்படி கொஞ்சமாவது என்ன செய்வாங்க. ஆனா கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? ரொம்ப மோசமான மனிதர்களாக நடந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு சாதாரண உலக மனுஷன் கூட சரி போறான் விடுங்க, மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா கிறிஸ்துவனா இருக்கிறோம், இல்ல விட மாட்டேன், நான் ஜபம் பண்ணுவேன், நான் உட்கார்ந்து முழங்கால் போட்டு அவனை விட மாட்டேன், அவனை பழி வாங்காம விட மாட்டேன். இல்ல எப்படியாவது அந்த கலெக்டர் எனக்கு தெரியும், இந்த அரசியல்வாதி எனக்கு தெரியும், அந்த ஆபீசர் எனக்கு தெரியும் என்று சொல்லி இவன் பழி வாங்குறதுலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த தாவீது எவ்வளவு கொடுமையான மனுஷனாக இருந்தார். நம்ம தாவீது குறித்து, அதாவது உலக சரித்திரத்திலேயே ஒரு பொன்னான ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அது தாவீது ராஜ்யம் தான். உலக சரித்திரத்திலேயே ஒரு பொன்னான ஒரு ராஜ்யம் இருந்ததுன்னா தாவீது ராஜ்யம் தான். ஆனா அந்த ராஜ்யத்துக்குள்ளே இந்த தாவீது நடந்து கொண்ட காரியம்
அந்த பத்சேபாள் விஷயத்தில் நடந்து கொண்ட காரியம், உரியாவை கொன்று போட்ட காரியம் மிகவும் கடுமையான ஒரு காரியம், ஒரு மன்னிக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்தது. ஆனாலும் அவர் இறைவனிடத்துல அந்த தவறுகளை அவர் சுட்டி காண்பித்த பொழுது அவர் இறங்கி மன்னிப்பு கேட்டபடினாலே கர்த்தர் அவரையும் மனப்பூர்வமாக மன்னித்து விட்டார். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரனான தாவீதை அவ்வளவு கொடுமையான மனுஷன் தான். ஆனாலும் அந்த மனிதனையும் மன்னித்து எந்த பட்டியல கொண்டு வர்றாரு? ஆபிரகாம் இயேசுநாதர் அந்த பட்டியலில் அவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் மனப்பூர்வமாக மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நாமும் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக மன்னிக்க சுபாவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மன்னிக்க மனம் இல்லாதவர்களுக்கு என்ன கிடைக்காது? இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மன்னிக்க சுபாவமுடையவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கும் அளக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் மன்னிக்கிற சுபாவமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் பேதுரு இயேசுநாதரிடத்துல கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, என் சகோதரி எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் 7 தரம் மாத்திரம் மன்னித்தால் போதுமா என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அல்ல 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மன்னித்து விடு. மன்னிப்பு கேட்டால் அல்ல, மன்னிக்க வேண்டிய கடமை நம்மிடத்துல இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியரின் புத்தகத்துல வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்தவர்களாய் இருந்த நம்மை அவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய இறைவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அவர் எவ்வளவு தயவுபடுத்தவர், மன்னிக்கிறார், மிகுந்த மன்னிப்புடையவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவர் மன்னிக்கிறபடினாலே அந்த மன்னிப்பை நாம் இலவசமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாகி நாமும் என்ன செய்யணுமா? மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். மனப்பூர்வமாக நாம் மன்னிக்காத பட்சத்தில் தண்டனை உண்டாகும். அதுதான் நாம் 18ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம். அந்த வேலைக்காரன் மன்னியாதபடினாலே அவனுக்கு தண்டனை உண்டானது. மன்னித்திருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கிடைக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு மனப்பூர்வமான மன்னிக்கும் சுபாவம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மன்னிக்கிற சுபாவம் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் பல விதமான வியாதிகளுக்கு நாம் ஆட்கொள்ளப்படுவோம். மன்னிக்கிற சுபாவம் நம்மிடத்தில் இராவிட்டால் எல்லா விதமான அழுத்தத்துக்குள்ளும் கடந்து போவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நமக்கு விரோதமா செஞ்சிருந்தா என்ன செஞ்சிடணுமா? அப்பவே மன்னிச்சு மறந்துடணும். மனசுல வைக்க கூடாது. மனசுல வச்சிருந்தா அழுத்தம் கொடுக்கும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். பிரியமானது என்ற பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவோ நம்ம காரியங்களை நம்ம மன்னித்திருக்கார். பாருங்க, நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு நம்ம உயிர்த்து ஆராய்ச்சி சோதித்து பார்ப்போம். நம்ம எவ்வளவோ தவறு செய்திருக்கிறோம், எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறோம். நான் ஆண்டுக்கு முன்பாக நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் பெரிய நீதிமான் சொல்றதுக்கு ஒருவனும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கோபில நீதிமான் ஒருவனும் இல்லையா. கர்த்தர் தான் நீதிமானை ஆக்குகிறார். எல்லாரும் பாவிகள், வழிதேவி போனவர்களா இருக்கிறோம். ஆனால் இறைவன் நம்மேல் இரக்கமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் பாவிகளா இருக்கையில் நம்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார். நாம் நீதிமான்கள் அல்ல, பாவிகளா இருக்க நம்மேல் அவர் அன்பு வைத்து நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு அவர் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். ஆனால் பிசாசானு என்ன செய்யறான் தெரியுமா? அடிக்கடி 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 நம்முடைய தவறுகள் எல்லாம் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காமிக்கிறான். ஆண்டவரை பாருங்க, இந்த ஸ்கூல்ல பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளைகளுக்கு இன்னொரு பிள்ளை பிடிக்கல அப்படின்னா என்ன செய்வாங்க? ஏதாவது சின்ன தப்பு உண்டா உடனே டீச்சர், சார் பாருங்க, இவன் தப்பு செய்யறான், இந்த தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா லாபத்துக்காக எனத்தையாவது சொல்லிட்டே இருப்பான்.
நான் சின்ன வயசுல என் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து அரிசி தின்னுட்டே இருந்தான். டேய், பள்ளியோட நேரம் அரிசி திங்காத, சார் அடிச்சு போவார், போ நீ போ. அவன் தின்னுட்டே இருந்தான். நான் சார்ட்ட சொல்லிவிட்டேன், பேசாம திங்காம இருன்னு சொன்னேன். நான் உண்மையிலே அவன் திங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். அவன் ஓ நான் அப்படிதான் தம்பி, நீ சார்ட்ட சொன்ன நான் சொல்லிக்கோங்க. அப்படியா? அவர் சார் அப்படின்னா என்ன, அரிசி தின்ட்டே இருக்கான் சார் அப்படிங்க. அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல. டே அவனுக்கு கொஞ்சம் குடுறா, அப்பதான் பேசாம இருப்பான். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, இது நல்லா இருக்க, இது நல்லா இருக்க. எனக்கு இன்னும் அவன் உடனே அரிசி கொடுத்தா நானும் வாங்கிட்டேன். வாயில போட்டு நல்லா டேஸ்டா இருந்துச்சு. சூப்பரா இருக்க, சாஸ் நல்லா ஐயா கொடுத்துருக்காரு. அவன் தின்னு முடிச்சுன்னு அப்படின்னு கொஞ்சம் குடுறான் எனக்கு அரிசி. அவன் தர மாட்டேன்டான். சார் அப்படின்னு கேக்குறோம்ல, குடுறான். என்ன செய்யறது? யார் வீக்னஸ் பயன்படுத்தி தாங்கள் லாபம் அடைகிறது. இப்படி என்ன செய்யறது? நாம் மனிதர்களாக நாம் எப்படிப்பட்ட சுபாவமுடையவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இறைவன் மிகுந்த கிருபையும் இரக்கமும் மிகுந்த ஐஸ்வர்யமுள்ளா இருக்கிறார். நம்ம அதிகமான கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் பார்க்கிறதே இல்லை. என்ன செய்யறது? நம்முடைய பாவங்களை, நாம் செய்யற அநியாயங்களை என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல, கேட்கறது இல்ல. ஆனா அதை கொண்டு பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? ஆண்டவரே, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறோம் இல்லையா, 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, அப்படி வணங்கினால் சிங்க கபில போடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பெர்சிய மேதிய ராஜ முத்திரையே அங்க முத்திரை கொடுக்கப்பட்டது. அப்போ இது யாருக்காக விரிக்கப்பட்ட வளன்னா தானியேலுக்காக. ஏன்னா தானியேலு எந்த சட்டம் போட்டாலும் கடவுளை வணங்காம இருக்க மாட்டான்னு தெரியும். ஆனா தானியேலு என்ன செய்தால், தனக்கு அதாவது சட்டம் உருவாகிட்டு விட்டது, அதுல ராஜா கையெழுத்து போட்டு விட்டா முத்திரை மோதிரம் வைக்கப்பட்டது என்று சொல்லி அறிந்தும் அவர் எப்படி என்ன செஞ்சாராம்? தினம் 3 வேளையும் தேவனுடைய எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பார்த்தாங்க, வசமா மாட்டிக்கிட்டான். உடனே ஓடி போனாங்க. சார் அரிசி திங்குறான்னு சொன்ன மாதிரி, சார் ஐயா வாங்க, வசமா மாட்டிக்கிட்டான் தானியேல். அவங்க இப்படி வணங்குறான். அப்பதான் ராஜாவுக்கே மண்டையில கொஞ்சம் உரைச்சிச்சு. ஆஹா, நம்முடைய நண்பனையே குற்றம் சாட்டதுக்காக பிசாசு என்ன செய்யறான்னா, திடீர்னு ஓடுறான் ஆண்டோட்ட. ஆண்டவர் இவன் என்ன யாரை குற்றம் சாட்ட வந்திருக்கான்னு தெரியல, எந்த பிள்ளைய குற்றம் சாட்ட ஆண்டவர் இங்க பாருங்க, இன்னாரின் பேர். ஐயோ, அவனை பிரச்சனை பண்ணுதுட்டான். இல்ல ஆண்டவரே, நீங்க ஒரு சட்ட திட்டம் போட்டிருக்கீங்கல்ல, நீங்க நியமம் கொடுத்துருக்கீங்களா, கட்டளை கொடுத்துருக்கீங்களா, பிரமாணம் கொடுத்துருக்கீங்களா, அந்த இத்தனாவது சட்டத்தின்படி இத்தனாவது கட்டளையின்படி இந்த நியாயத்தின்படி இவன் தப்பு செய்யறான், அது தண்டனைக்குரிய தானே, தண்டனை கொடுங்க அவனும் வாதாடுறான். இப்போ வாதாடிக்கிட்ட தானியலை கொண்டு வேற வழியே இல்லை, ராஜாவும் போராடிக்கிட்டு இருக்கிறான். வேண்டாம் விட்டுருப்பா, அவன் நல்லவன், அவன் தேவனை தானே சொல்லுவான். அதெல்லாம் முடியாது. சட்டம் தான், ஏற்றப்பட்டதான், தூக்கி சிங்கத்து கபில போடணும். சரி கொண்டு போட்டாச்சு. ஆனா அங்கே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார், சிங்கங்கள் வாயிலை கட்டினார், சிங்கங்கள் ஒன்றுமே செய்யவில்லை. இவர் முழுவதும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். காலையில போய் ராஜா கேட்கிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உன்னை தேவன் தப்பிக்க வல்லவரா? அவர் சொல்லலாம், ராஜாவை நீ 2 வாழ்க, சிங்கம் உன்னை சேதப்படுத்தவே இல்லை, நான் உனக்கு நேரம் இந்திகளை செய்யதில்லை, தேவனுக்கு முன்பாக குற்றம் செய்யவில்லை. நான் அப்படி இருந்தபடினாலே கர்த்தர் என்ன செஞ்சார்? தம்ம தூதனை அனுப்பினார், சிங்கங்கள் வாயை கட்டி போட்டார். நான் நன்றாக இருக்கு. ராஜாவுக்கு பரவாயில்ல. இப்போ எவன் குற்றம் சாட்டுனானோ அவனை மட்டும் இல்ல, அவன் பொண்டாட்டிக்குள்ள அத்தனை பேரும் கொண்டு வந்து சிங்கங்களை போட்டாச்சு. கீழே போடுறதுக்குள்ளாக அந்த சிங்கங்கள் என்ன செய்ய, கீழே போறதுக்குள்ளாக அவர்களே அடித்து எலும்பெல்லாம் நொறுக்கி கீழே கொண்டு போனதாம். அப்படித்தான் பிசாசு இப்ப நம்ம மேல குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவனை பாதாளத்துல கர்த்தர் தள்ளி அடைக்க போகிறார், அவன் வேதனை அடைய போகிறார். ஆனா எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் குற்றம் சாட்டுவதை நிறுத்துவதே இல்லை. அந்த குற்றம் சாட்டுவதும் குற்றம் கண்டுபிடிப்பதும் கோல் சொல்லுவதும் மண்ணியா இருக்கிறது, அது அவனுடைய சுபாவம். அதை நாம் ஒருபோதும் நம்முடைய அவைகளில எடுத்துக்கொள்ள கூடாது. அவனுடைய அந்த பொக்கிஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால்
நமக்கு என்ன வரும்? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு சுகமே இருக்காது, வேதனையுள்ள காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்ன சொன்னாரோ அதே போல நாம் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக மன்னித்து மறந்து நாம் தேவனோடு கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அந்த தாவீதை, பத்சேபாளை கர்த்தர் மன்னித்து விட்டார். மன்னித்ததுனாலதான் புதிய ஏற்பாட்டுல அட்டவணையில தாவீது பெயர் வர்றது. பத்சேபாளிடத்தில் பிறந்த உரியாவின் மனைவியாக பத்சேபாளத்தில் பிறந்த சாலமோன் அப்படின்னு பட்டியலில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பத்சேபாளுடைய பெயரையும் கொண்டு வர்றார். என்ன, பத்சேபால் நம்பிக்கை துரோகி, புருஷனுக்கு பெரிய துரோகி. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் இருவரையும் மன்னித்த இறைவன் நம்மையும் மன்னிக்கிறார். அப்படி மன்னிக்கிற சுபாவம் ஆண்டவருக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நாம் மன்னிப்பு அடைந்திருக்கிற நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றோடு நம்மிடத்துல காணப்படுகிற இந்த பழிவாங்கும் எண்ணம், நாவெல்லாம் இப்படி பண்ணிட்டான், நான் மன்னிக்கவே செத்தாலும் மன்னிக்கணும். செத்தா எங்க மன்னிக்க போறேன்? செத்தா அவ்வளவுதானே. சிலர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அந்த பக்கம் வரமாட்டேன், செத்தா ஒன்னியத்துக்கு சுடுகாட்டு தான் கொண்டு போவாங்க, நீ எங்க அங்க வர போற? அப்படிப்பட்ட சுபாவத்தை நாம் இன்றோடு அகற்றிவிட்டு ஆண்டவர் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, அவர்கள் நமக்கு விரோதமா தவறு செய்தார் மனப்பூர்வமாக நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே என்று மன்னித்து அதை நாம் மறந்து விட வேண்டும். திரும்ப திரும்ப நமக்கு ஏதாவது தவறுகள் செய்துட்டே இருக்காங்களா, அப்பப்போ நம்ம மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஒரு நாள் கர்த்தர் அவர்களுக்கு அடி கொடுப்பார், அப்பொழுது அவர்கள் திருந்துவார். நாம் அவர்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த பழி வாங்குறதை நாம் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு நாம் கடந்து போவோமானால் கர்த்தர் அங்கே பழி வாங்க நமக்காக என்ன செய்வாராம்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, நாம் தேவ சன்னிதானத்துல அந்த ஆண்டவரை போல் ஆண்டுடைய சுபாவம் உடையவர்களாக மன்னிக்கிறவர்களாக இருக்கும். அப்பொழுது நமக்கு என்ன இல்லை? எந்த ப்ரெஷரும் இல்லை, எந்த வியாதி இல்லை, மன அழுத்தங்கள் இல்லை. மன அழுத்தங்கள் உருவாகும் பொழுதுதான் பலவிதமான வியாதிகள் உருவாகும். பலவிதமான வியாதிகளை நாமே என்ன செய்யக்கூடாது? காசு கொடுத்து வாங்கக்கூடாது. நிறைய பீடி குடிப்பாங்க, சிகரெட், தண்ணி அடிப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட பீடி குடிப்பாங்க. அவங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க, இந்த பீடி சிகரெட்டு குடிக்க கொஞ்சம் நிறுத்தீங்களா? இதை ஏன் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்களே காசு கொடுத்து சம்பாத்தியம் பண்ணி காசு கொடுத்து விலைக்கு வாங்கி உங்க உடம்புக்கு நீங்களே வியாதியை கொண்டு வர்றீங்க, அது விடுங்க. அது அப்போ உடனே தூக்கி தூர போட்டுருவாங்க. உடனே இந்த பீடியோ சிகரெட்டோ தூர போட்டு சொல்லுவாங்க, பாஸ் நீங்க சொல்றது சரிதான், விட முடியலையே, நீ சொல்றது சரிதான், விட முடியலையே. அப்ப நான் சொல்லுவேன், விடணும்னா எங்களோட ஐக்கியமா வாங்க, சர்ச்சை வாங்க. வர முடியலையே, ஏன்னா பிசாசு விட மாட்டேங்கிறான். வந்தாங்கன்னா விட்டுருவாங்க, வந்தாங்கன்னா நல்லவங்களா மாறிடுவாங்க. பிசாசுக்கும் தெரியும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்படாத சிலர் நமக்கு விரோதமா தவறு செய்யலாம், செய்துக்கிட்டே இருக்கலாம். அது அவருடைய சுபாவம், செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். நாம் அவர்களை மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். அப்பவே மறந்துடுவோம், மன்னிச்சிருவோம், மறந்துடுவோம். அந்த பிரசங்கியார் சொன்னது போல, அந்த டாக்டர் சொன்னது போல, நாம் அதை மனதில் வைத்துக் கொள்வோமானால் நம்மை வியாதி பிடிக்கும். அதனால் நாம் அதை விட்டு நாம் தேவனோடு ஐக்கியமாகி தேவனுடைய சுபாவத்திற்கு கடந்து போகும் பொழுது தேவன் நமக்கு சம்பூர்ணமான நல் வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, அவர் வழியிலே சரியா அவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும். நாம் அவரு போல மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக இருந்து மன்னிப்போம், மறப்போம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாம் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தையின் மனது கொண்டு யார் அவர் ஜெபிக்கலாம். யாவரும் முழங்கால் முடிவிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.